ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டை வச்சு நம்ம குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான். பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ப்ரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 8 ப்ரெட் துண்டுகள் வந்து எடுத்திருக்கேன். அதாவது மீடியம் சைஸ் ப்ரெட் துண்டு இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து எடுத்திருக்கேன். மொத்தமாக 8 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம இந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. ப்ரெட்டோடைய ஓரங்களை கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 சுற்றி எடுத்தோம்னா போதும். ப்ரெட் வந்து நல்லா பொடியாக நமக்கு கிடச்சிரும். ப்ரெட்டை இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸில் பால் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பேக்கெட் பால் இல்லை பசும்பால் எது வேணால் எடுத்துக்கோங்க. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் ஸ்பூன் கணக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ப்ரெட்டை ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துக்கணும். நம்ம எடுத்துருக்கிற ப்ரெட்டுக்கு ரொம்ப அதிகமாக பால் தேவைப்படாது. பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருப்பேன். ரொம்ப அதிகமாக கூட சேர்க்கல. ப்ரெட்டை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாகவே இருக்கணும். ஏன்னா கையில் எடுத்து நம்ம உருண்டை பண்ணும்பொழுது நல்லா ஷேப்பாக உருண்டையாக இருக்கணும். அதே சமயம் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத மாதிரி உருண்டை வந்து இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 4-5 ஸ்பூன் பால் சேர்த்தோம்னா போதும். அதுவே கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கிற ப்ரெட்டுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஜாமுன் வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சக்கரை பாகில் போடும் பொழுது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகும். அதுக்கேற்றது போல் நீங்கள் இப்போ உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்படிலாம் நெய் வந்து தடவிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த சொரப்பு இல்லாமல் விரிசல் இல்லாமல் உருட்டுறதுக்கு நல்லா நைஸாக வரத்துக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து லைட்டாக தடவிக்கோங்க. ரொம்ப இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நைஸாக உருட்டினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா நைஸாக நான் வந்து உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காயக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு காஞ்சதுன்னா போதும். எண்ணெயை ரொம்ப காய வச்சிட்டோம்னா நம்ம உருண்டை பண்ணி இந்த மாதிரி போடும்பொழுது டக்குன்னு சீக்கிரமாக மேலே வந்து கலர் வந்துடும். ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது, பச்சையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். வேகாமல் வெறும் மாவு மாதிரி இருக்கும். இப்படி ஓரளவுக்கு பபிள்ஸ் வர மாதிரி நீங்கள் காய வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெயை கரெக்டாக இருக்கும். நம்ம உருண்டைகளை போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி நல்லா வேக வச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உருண்டைகளை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் கழித்து அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி வெந்து கலர் வந்து ஒரே மாதிரி வரும். அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு பக்கம் நல்லா டார்க் கலரில் இருக்கும், ஒரு பக்கம் கலரே வராமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜாமுன் வந்து நல்லா வெந்து மேலேயும் நல்லா டார்க்காக கலர் வந்து மாறி வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா குண்டு குண்டாக சூப்பராக கலர்ஃபுல்லாக ஜாமுன் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஜீரா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஜாமுனுக்கு 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது நான் எடுத்துருக்கிற சர்க்கரையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்குது. நீங்கள் ஜீரா வந்து லைட்டாக தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 150 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம குலாப் ஜாமுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு வந்து எடுக்க மாட்டோம்.
நல்லா ஜீரா வந்து பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி வந்ததுன்னா போதும். அதுதான் கரெக்டான பதம். பாகு வர மாதிரிலாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு அரை கம்பி பதம், ஒரு கம்பி பதமெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. நல்லா கையில் தொடும்போது பிசு பிசுன்னு ஒட்டுச்சுன்னா போதும் சர்க்கரை கரைசல். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை வந்து இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போது ஒரு ஏலக்காவை நான் லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். சும்மா லைட்டாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சர்க்கரை கரைசல் வந்து பார்த்திங்கன்னா கையில் தொட்டு இப்படி பண்ணும்போது நல்லா பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ தொடும்போது எதுவுமே தெரியாது, தண்ணி தொடுற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக வந்துடும் அந்த பிசு பிசுப்பு தன்மை. அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜீரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மைக்கு வந்துருச்சு. இப்படி தொடும்போது நல்லா ஒரு ஃபீல் வருது, பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் அந்த பிசு பிசுப்பு தன்மை வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு கம்பி பதத்துக்கு வந்துடும். குலாப் ஜாமுனுக்கெல்லாம் ஒரு கம்பி பதம் வரவே கூடாது. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஜீரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்குது. இந்த சூட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிற குலாப் ஜாமுனை போடும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சூட்டில் அப்படியே குழஞ்சிரும். கொஞ்சம் சூடு வந்து குறையட்டும். ஜீரா வந்து ரொம்ப சூடாகவும் போடக்கூடாது. ரொம்ப ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம போட்டோம்னா அந்த உருண்டைகளில் வந்து ஜீரா வந்து அப்சர்வ் ஆகாது. சாப்பிடும்போது ஸ்வீட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரா வந்து ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருச்சு. அதாவது ரொம்ப சூடு குறையக்கூடாது, லைட்டாக சூடு குறைஞ்சா போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை வந்து இதில் போட்டுடலாம். எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் ஜாமுன். வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜாமுன் வந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஜீராவில் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிட்டோம். இனி வந்து ப்ரெட் இருந்ததுனாலே போதும், நீங்கள் குலாப் ஜாமுன் ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணிடலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்கவே எடுக்காது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது. நம்ம எடுத்த இதே அளவுகளை கொண்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு குலாப் ஜாமுன் கிடைக்கும். அழகாக நீங்கள் ஜாமுன் செஞ்சுட்டு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், திரும்ப வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த அளவு கொண்டு ட்ரை பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா தான் ப்ரெட் போட்டு செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ப்ரெட் குலாப் ஜாமுன் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.